வாலி மற்றும் பல படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் சரி ஒரு நல்ல கமெடியனாக நடித்தவர் தான் சிவசாஸ்திரா. இவரோட பேர் வந்து நமக்கு தெரியலனாலும் இவர் வந்து ஒரு நடிகர்ப்பா, ஒரு கமெடியன் பண்ண எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் இன்ஸ்டாகிராமில் ஒத்த வீடியோ போட்டு விட்டார். நீங்கள் நிறையா நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. என்னன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் ஒரு லைனில் சொல்கிறேன். இந்த மாதிரி நான் நடிகராக இருக்கேன், எனக்கு ஃபாலோவர்ஸே வரமாட்டேங்குது, இந்த வாட்டிலாம் படத்தில் நடிக்கணும்னாவே உனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்லாம் கேட்குறாங்க, என்னையா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டாங்க. அதோட சின்ன கிளிப்பை போய் பார்த்துட்டு வாங்க. 4 மணிக்கு தூக்கம் வராமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ படம் பேசுகிறவங்கலாம் இன்ஸ்டாவில் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது அதை பார்த்து தான் சம்பளமே பேசுகிறாங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸை வளர்க்குறதுக்கு என்கிட்ட தகுதி இல்லையே. எனக்கு கூந்தல் கிடையாது, முழு கன்னங்கள் கிடையாது, மூஞ்சி ஃபுல்லாக தாடி அதுவும் நரைச்சி போயிருக்கு, உடம்பு ஃபுல்லாக நெஞ்சு முடி. ஸோ என்னால் ஒரு நேவல் ஷோ கூட காட்ட முடியாது, ரீல்ஸ் பண்ணவும் பிடிக்காது. ஸோ வந்து இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு சில பேர் பார்க்கலன்னா அதுக்கு தான். இப்போ நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஏன்னா இந்த வீடியோவே இப்போ சர்ச்சை ஆயிடுச்சு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ பாருங்க. இவர் வந்து பெரிய ஆக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, சின்ன ஆக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியம், எல்லா படத்துலையும் எப்படியாவது வந்துட்டு போயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ இவரோட வீடியோ எடுத்து போட்டு பல பேர் வந்து மீம்ஸ் போடுறது அது போடுறது இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் என்ன பண்றாரு, இவரோட வீடியோ எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி படத்துல எல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்க அப்படின்னா வந்து புருடா அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை போய் பார்த்துட்டாங்க. இப்போ ரீசெண்டா இந்த வீடியோ ஒன்று பார்த்தேன். மணிக்கு தூக்கம் வராமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ படம் பேசுகிறவங்கலாம் இன்ஸ்டாவில் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது அதை பார்த்து தான் சம்பளமே பேசுகிறாங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸை வளர்க்குறதுக்கு என்கிட்ட தகுதி இல்லையே. தலைவா, உண்மையாவே சினிமாவில் வாய்ப்புகளும் சம்பளமும் இதை வச்சு தான் சினிமாவில் பேசுகிறாங்களா? வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஒரு ஆக்டர், ஒரு காமெடியன் உங்களுக்கே ஃபாலோவர்ஸ் ஏறலைன்னு சொல்றீங்கன்னா அப்ப நாங்களே எங்க போறதுன்னே தெரியலிங்க. அண்ணன் யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு அண்ணன் வந்து சினிமாவில் ஒரு காமெடியன், நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலும் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மீசை முறுக்கு அண்ட் கோமாளியில் ஒரு சின்ன ரோல் தான். பட் அந்த கேரக்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த சீனே பீக் லெவலில் காமெடி வேற லெவலில் இருக்கும். டேலண்டட் காமெடி பர்சன் அவர். ஃபாலோவர்ஸ் ஏற்றுறதை பற்றி அண்ணன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ரீல்ஸ் பண்ணவும் பிடிக்காது, என்ன பண்ணி நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் வளர்க்குறதுன்னு தெரியாமல். இந்த மாதிரி நான் ஒரு பொண்ணாக இருந்திருந்தேன்னா இந்நேரம் எனக்கு வேற லெவலில் ஃபாலோவர்ஸ் வந்திருக்கும், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னாரு. அது கிட்டத்தட்ட உண்மையான ஒரு விஷயம்தான். ஏன்னா இங்கே கஷ்டப்பட்டு கண்டென்ட் ரெடி பண்ணி ரீச் ஆகிறத விட ஒரு சின்ன கிளாமரில் ட்ரெண்ட் ஆகிறது தான் இங்கே அதிகம். நம்ம ஆளுங்க சும்மா இருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராம்காரன் அல்காரிதம் அதுன்னு சொல்லி வைரல் பண்ணி விட்டுறான். நம்ம இன்ஸ்டாகிராம்காரன் யாருக்கு திரும்ப சப்போர்ட் பண்ணுவான்? இந்த சப்ஸ்கிரைப்னு சொல்லி பொண்ணுங்க வச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் வியூஸும் ஃபாலோவர்ஸ் அப்படியே அள்ளி கொடுப்பாரு. நமக்கு இதை பற்றி பேசினா டென்ஷன் தான் ஆகும். இதை விட்டுருங்க அண்ணா. நீங்கள் வந்து இப்போ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், உங்களுக்கு வந்து சம்திங் நீங்கள் அது பெரிய லெவலில் இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதோ இல்லை அது வீடியோ நீங்கள் அதெல்லாம் எதுவும் போட வேணாம். உங்கள் சிம்பிள், நீங்கள் நடித்த படத்துலேருந்து 2-3 சீன்ஸ், காமெடி சீன்ஸ் எடுத்து போடுங்க ரெகுலராக, அவ்வளோதான். அப்படி அதை போட்டு வரலன்னு வச்சுக்கோங்களே, வேற ஒன்றும் கிடையாது, உங்கள் மேலே தப்பே கிடையாது. நம்ம இன்ஸ்டாகிராம்கார பிஸியாக இருப்பார். எங்கே தெரியுங்களா, நம்ம லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸை ஏற்றிட்டு அந்த ஃபாலோவர்ஸை வச்சு வியாபாரம் பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தா பார்த்தீங்கன்னா 2 பசங்க, அந்த மாதிரி அங்கே கொஞ்சம் பிஸியாக இருப்பார். அவங்களுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அந்த வீடியோஸ் மட்டும் போடுங்க, உங்களுக்கு ஃபாலோ தானே தம்பி, நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ வந்து இது ஒரு நார்மலான வீடியோ தான். இவர் உடனே அந்த வீடியோ பார்த்துட்டாரா என்னன்னு தெரியல. ஏன்னா இவர் போட்ட கண்டென்ட் விட இவரை பத்தி போட்ட கண்டென்ட் 3 லட்சம் இவருக்கு போயிடுச்சு. அதை பொறுத்துக்க முடியாம இவர் என்ன பாக்குறாருன்னா, இந்த மாதிரி என்னைய பார்த்தா எப்படி தெரியுது, சும்மா வந்து தன்னாடி நானும் பின்னாடி மியூசிக் போட்டா வந்து நீங்களாம் வந்து சொல்றது உண்மையாயிடுமா, நான் என்னைக்கு வந்து சினிமா சான்ஸ் கிடைக்கலன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவரும் ஒரு வீடியோ போட்டுக்காரு சண்டைக்குன்னு. அதை போய் பார்த்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ் ஏற்றுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு சர்க்காசமாக போட்ட வீடியோக்கு. நான் வாய்ப்பு இல்லாதவன், நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன், எனக்கு வாய்ப்பு இல்லை, நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்களே பின்னாடி ஒரு பிஜிஎம் மியூசிக்கை போட்டு அப்படின்னு மியூசிக்கை போட்டு எவ்வளோலாம் காசு சம்பாதிக்க முடியுமோ இந்த வீடியோ போட்டு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ இது தப்பாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு குமுதம் சேனலுக்கு போயிட்டு, இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன், நான் போட்ட வீடியோவை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நீ என்னை ஏமாற்றிட்டான்னு என்கிட்டயே சண்டைக்கு வரீங்க. இது நல்லா இருக்குது, இப்படியே மெயின்டைன் பண்ணி நம்ம அப்படியே சோகத்தில் இருக்க மாதிரியே மெயின்டைன் பண்ணி அப்படியே நம்ம வளர்ந்த மாதிரி காமிச்சு ஒரு ஓட்ட ஆம்புலன்ஸை ஹெல்ப்புக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை ஏமாத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நீங்களாம் ஈஸியாக மேனுப்புலேட் ஆகுறீங்க மக்களே. புரியுதுங்களா உங்களுக்கு? ஈஸியாக மேனுப்புலேட் ஆகுறீங்க. நீங்களே ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க,
ஒருத்தன் ஏதாவது ஒன்று சொன்னானா அவன் என்ன சொல்கிறான், அவன் சொல்கிறதுல உண்மைத்தன்மை இருக்கா, எப்படி என்ன ஏது எதுவுமே யோசிக்காமல் நான் பேசுனது வேறு. இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வச்சு தான் இன்றைக்கி பசங்கள்லாம் அவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க பசங்கள்லாம். அதனால ஒரு பொதுவாக பேசின விஷயத்த எனக்குன்னு எடுத்துக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன், நான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு உங்கள் பரிதாபத்தில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ண வேணாங்க. எனக்கு திறமை இருக்குது. சினிமாவில் இல்லைனாலும் நான் யூடியூப்பில் நடிப்பேன், இல்லாட்டி மலையாளத்தில் போய் நடிப்பேன், தெலுங்கில் போய் நடிப்பேன். என் திறமைக்கு என் சரஸ்வதி எனக்கு அம்மா. என்ன நான் சாவலாம், என் அம்மா சாக மாட்டா. ஸோ நான் இருக்கிற வரைக்கும் என் அம்மா என்னை பக்கத்தில் வச்சுக்குவாங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸால் நான் வரல, என்ன யாரோட தயவோடையும் நான் வரல, நான் தனியாக வந்தவன். அதாவது நடிகர்கள் மேல வன்மம் இருக்கதான் செய்யும், அவங்கள பத்தி எல்லாரும் பேசதான் செய்வாங்க. ஆனா அதை எதுக்கு ஒரு பெரிய சண்டையாட்டம் எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்ப மறுபடியும் அந்த கண்டென்ட் கிரியேட்டர் என்ன பேசுறாருன்னா, ஏங்க நான் என்னங்க பண்ணேன், என்னோட வீடியோ போனது நான் அவ்வளவு பெரிய விஷயமா என்னைய தானே தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி அவர் இன்னொரு சண்டைக்கு வராரு. அதை போய் பார்த்துட்டாங்க. நீங்க எதுக்கு சார் என்னையும் கண்டென்ட் கிரியேட்டரையும் தப்பா பேசிட்டு இருக்கீங்க? அவரை பத்தி பேசி வீடியோ போட்டதுல அவர் சொன்ன மாதிரி அந்த பேக்ரவுண்ட் சேட் மியூசிக் எல்லாம் நான் மட்டும் தான் போட்டிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. ஸோ இன்ஸ்டால போய் செக் பண்ணி கூட பார்த்தேன். என்னோட வீடியோஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. அவர் சொன்ன விஷயங்களும் என்னோட வீடியோ ஒத்து போச்சு. ஸோ இப்பதான் எனக்கு தெரிஞ்சுது. அது என்ன சார் சொன்னீங்க, உங்களை பத்தி பேசி வீடியோ போட்டு இன்ஸ்டால காசு சம்பாரிச்சமா? இன்ஸ்டால ஃபர்ஸ்ட் காசு வருமானு தெரியுமா? இது மூலியமா எனக்கு காசு வந்துச்சான்னு தெரியுமா? எதுக்கு சார் தேவையெல்லாம் பேசுறீங்க? இன்ஸ்டாகிராம்ல ஃபர்ஸ்ட் காசு வருமானு தெரியுமா சார் உங்களுக்கு? இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ₹1 கூட நான் வாங்கினது கிடையாது. இது வரைக்கும் நான் காசு வாங்கினது இல்லை சார். நீங்க சொன்னீங்களே இதை வச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, நீங்க யார்கிட்ட பேசி வாங்கி தர முடியுமா அவங்ககிட்ட வாங்கி கொடுங்க சார், நான் தாராளமா வாங்கிக்கிறேன் சார். பிடிச்ச ஒரு நடிகர் ரொம்ப கஷ்டத்துல இருக்கா, அப்படி கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கா அப்படின்னு நினைச்சு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டா நமக்கே ஆப்போசிட்டா, மக்களுக்கும் ஆப்போசிட்டா நான் வச்சு உனக்கு சம்பாரிச்சிட்டு இருக்கானுங்க என்னை பத்தி பேசி அக்கசமா போட்டேன், நான் கிண்டலுக்கு போட்டேன், நான் கரெக்டா தான் போட்டேன், மக்கள் எல்லாம் முட்டாள்தனமா புரிஞ்சுக்கிட்டாங்க, மக்களையே ஆப்போசிட்டா பேசுறீங்க. மக்களோட அன்பு கிடைக்கிறது, ஆதரவு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஆனா நீங்க அப்படியே அசால்ட்டா ஜாலியா அப்படியே தூக்கி வச்சுட்டு போறீங்க. இப்படியே மாறி 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 இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் வச்சு சோஷியல் மீடியால ஒரு மீம் கிரியேட் பண்ணி கண்டென்ட் கிரியேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, இவர் சொன்ன விஷயம் கொஞ்சம் லைட்டா உண்மைதாங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து தான் நடிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு திருச்சி சாதனால இருந்து, ரவுடி பேபி சூர்யால இருந்து, அரோரா சின்க்ளேர் வரைக்கும் இவங்க எல்லாம் எதுக்கு நடிக்க வைக்கிறாங்க? இவங்க கிட்ட என்ன நடிப்பு திறன் இருக்கு? நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஃபாலோவர்ஸ், பாப்புலாரிட்டி, அதாவது இவங்க ஆபாசமா பண்றாங்களா என்ன, அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஈவன் திவாகரே நடிக்க வைக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றது? இவங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்கா, இவங்க ஜோக்கரா பண்றாங்களா, அவ்வளவுதான் தூக்கி போட்டு நடிக்க வைக்கணும், அவ்வளவுதான். இப்ப என்ன மேட்டர்னா, வாட்டர்மெலன் திவாகர் பேர் நமக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா இவரோட பேர் சிவசாஸ்திரான்னு உங்களுக்கு தான் தெரியுமா? எனக்கே தெரியாது. அதுதான் மேட்ரு. ஸோ இன்ஸ்டாகிராம்ல சோசியல் மீடியால யார் பாப்புலாரிட்டியா இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு நடிக்க வைக்கிறது ஒரு ஆதங்கத்தை தான் இவர் வெளிப்படுத்திருக்காரு. இவர் பேர்கள் வெளியே சொல்லல, பட் அவர் யார் மென்ஷன் பண்ணி சொன்னாங்கன்னு இப்ப சொல்லிட்ட பாருங்க நானுங்க, இதுதான். ஆனா அதை மறுபடியும் கான்ட்ரவர்சி ஆக்கு இந்த கான்டென்ட் கிரியேட் பண்றது. இப்ப நம்ம சேனல் பாத்தீங்கன்னா கான்ட்ரவர்சி சேனல்ஸ் தான் நம்ம நிறைய எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இப்ப இன்ஸ்டாகிராம்ல பெருசா ரீச் ஆகணும்னா 3 விஷயம் தான். ஒண்ணு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணணும், இல்ல கான்ட்ரவர்சியா பேசணும், இல்ல ஆபாசமா பண்ணணும். இது ரெண்டும் இல்லாம கான்ட்ரவர்சியா பேசின இவர் இதுல சிக்கிட்டாரு. இவராவது விட்டுருக்கணும், எவனா என்னமோ பேசுறான். ஆனா இவர் எடுத்து இவர் ஒரு கண்டென்ட் போட்டாரு. இப்ப இதுதான் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.